பிரேஸ் அலாட். என் பேர் உஷா ராமச்சந்திரன். நான் வீடூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. எனக்கு சமீப காலத்தில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை சந்தேகம் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். ஸோ நான் வீடூர்லேருந்து சிஸ்டர் கிறிஸ்டினா ராபர்ட்டை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ப்ரேயருக்கு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். தெரிஞ்ச ஒரு பாஸ்டர்கிட்ட இவ்வளோ உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த சிஸ்டர் எனக்கு கேரளில் உள்ள சிஸ்டரோட நித்திய ஜீவன் ப்ரேயர் ஹவுஸோட ரெவரன்ஸ் டாக்டர் சுமிதாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் டாக்டர் சுமிதாவை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். கான்டாக்ட் பண்ணோன்னே நான் 4ஆம் தேதி அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க 21ஆம் தேதி ஹஸ்பண்டுக்கு ப்ரேயர் டேட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இன்றைக்கி 1 ஜூலை எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரேயர் முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னா, சிஸ்டர் எனக்கு கொஞ்ச நாள் முன்னுக்கு சிஸ்டர் ப்ரே பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க, இல்லைம்மா உங்களுக்கு ஏதோ சம்திங் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 3 நாள் முன்னுக்கு இங்கே வரத்துக்கு 3 நாள் முன்னுக்கு எனக்கு வயிறு ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சு. என்னமோ ஒரு வயிற்றுல என்னமோ பண்ணுற மாதிரி ஏதோ ஓடுற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆணுச்சு. அப்போ நான் ஃப்ரைடே பப்ளிக் ஹாலிடே, சாட்டர்டே எனக்கு லீவு தான், சண்டேவும் எனக்கு லீவு தான். ஸோ அந்த 3 நாள் ஹஸ்பண்ட் கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சாட்டர்டே ஹஸ்பண்ட் கேட்டிருந்தார் என்ன, உனக்கு ஏன் அப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ நான் ரொம்ப கோவமாக ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அப்புறம் செய்கிற வேலை ரொம்ப இதாக செய்கிறேன், ஸோ அதனால தான் எனக்கு மூச்சு இப்படி வாங்குது அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். அப்புறம் நேற்று மண்டே நான் என்னோடய ஒர்க் பண்ணுற இடத்துல இன்றைக்கும் பில்லு தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். பில்லு எழுதிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், எனக்கு வயிறு என்னமோ உள்ளுக்கு ஓடுற மாதிரி ஒரு ஃபீலாக ஆணுச்சு. வயிறு அப்படியே உப்பின மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் எழுந்துச்சி ஒரு 4-5 தடவை அப்படி நடந்துக்கிட்டு வயிறு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டோன்னே என் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், இதுமாரி அம்மா வயிறு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, அப்போ என் டாக்டரும் சொன்னாங்க, ஆமாம்மா உங்கள் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. அப்புறம் நாங்கள் மாடு வச்சுருக்கனால ஸோ ஹஸ்பண்ட் 6:30 மணி இருக்கும் மாட்டுக்கொட்டைக்கு ஏற்றிட்டு போனார். அங்கே மாட்டுக்கொட்டையில் வேலை செய்யும்போது நான் ஹஸ்பண்ட்டையும் சரியாக பேசலை. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வலி இருந்துச்சு, ஒரு மாதிரி உள்ளே என்னமோ ஃபீல் பண்ணிச்சு. அப்போ சரின்ட்டு இன்றைக்கி ப்ரேயருக்கு வரணும்னு சொல்லிட்டு நைட்டு நான் டின்னர் 8 மணிக்கு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு நான் படுத்துட்டேன். அதோட காலையில் கிளம்பி இங்கே நான் வந்துட்ட பிற்பாடு பிஃபோர் ப்ரேயர் டாக்டர் சுமிதா நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, இல்லைம்மா உங்கள் வயிற்றில் பிரச்சனை இருக்குது, 2 நாள் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்தின் வழி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஸ்டர் சொன்னது அது 100க்கு 100 உண்மை. ஆக்சுவலி இந்த விஷயமே நான் சிஸ்டர்கிட்ட சொல்லலை. எனக்கு வயிறு பிரச்சனை இருக்குன்னு சிஸ்டருக்கு தெரியாது, வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் அந்த வலியை எனக்குள்ளே தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வலி கொஞ்சம் மரண வலி மாதிரி அப்படின்ற மாதிரி கூட இருந்துச்சு எனக்கு. ஸோ இங்கே பிற்பாடு தான் சிஸ்டர் சொன்னாங்க, இல்லைம்மா ப்ரேயரில் ஆண்டவர் எனக்கு வழிப்படுத்தியிருக்காரு, உன்னோட வயிற்றில் தான் செய்வன கோளாறு இருக்குது, சாப்பாட்டில் என் இனத்தாரே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுமாரி சாப்பாடு மூலிமா தான் அது உன் வயிற்றுக்கு இறங்கியிருக்கு அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலி அது நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 2 நாள் முன்னுக்கு நான் பட்ட அவதி எனக்கு தெரியும், அந்த வலி வேதனை எனக்கு தெரியும். அப்புறம் சிஸ்டர் என்கிட்ட பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிஸ்டர் எனக்கு ப்ரே பண்ண சிஸ்டர் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நின்று ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் பைபிள் இருந்துச்சு, அவங்க பைபிள் வச்சு தான் ப்ரே பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு கரம் என் தலை மேலே வைத்து என்னை தடவுறாங்க. எனக்கு அந்த கை ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, என் தலை மேலே வச்சு எனக்காக ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த டைமில் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், என்னை தொட்டுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன்னு. ஸோ இந்த வேலையில் நான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச டாக்டர் சுமிதா எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச சிஸ்டர் கிறிஸ்டினா ராபர்ட்டுக்கு இந்த வேலை நான் நன்றி சொல்கிறேன். மற்றும் அவருடைய கரங்களால் என்னை தொட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் என் வாழ்நாள் முழுதும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புங்கன்னு. கண்டிப்பாக நான் ஆண்டவரோட ஊழியத்தை எடுத்து செய்வேன். மற்றும் எனக்கு ப்ரேயர் செஞ்சு கொடுத்து என்னோடய பிரச்சனைகளை எனக்காக ஜெபம் பண்ணி
என்னோடய பிரச்சனையை தீர்த்து கொடுத்த டாக்டர் சுமிதாக்கும் நான் இந்த வழியில் நன்றி சொல்கிறேன். நன்றி. ப்ரைஸ் தி லார்ட்.